வெல்கம் டு கதை கைஸ். தளபதி நேற்று புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாரு. எந்த அசம்பாவிதம் இல்லாமல் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, நன்றி சொன்னார். அதுக்கு உதாரணம் இந்த வீடியோ தான் பாருங்க. அவர் போயிட்டு இருக்காமல் முன்னாடி 2 போலீஸ் ஜீப்பு, பின்னாடி 2 போலீஸ் ஜீப்பு. அதே மாதிரி தொண்டர்களும் பொதுமக்களும் யாரும் அந்த கிட்டக்கு நெருங்க விடாமல் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போனாங்க. இது தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா இல்லை. இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்ததுக்கு தான் கரெக்டாக தளபதி விஜய் நன்றி சொன்னார். இங்கேயும் சேஃப்டியாக இருந்ததுக்கு, அதே பொதுக்கூட்டத்துலையும் சேஃப்டியாக இருந்ததுக்கு. பட் இதை பார்த்து திமுக கற்றுக்கங்க அப்படின்னு தான் சொன்னார். பட் உடனே விமர்சனம் ஆரம்பிச்சிட்டான். எங்களை பற்றி எடுத்து பேசிட்டான். அவர் திமுகவை ஒன்றுமே சொல்லலை. திமுகவை மட்டும் நம்பாதீங்கன்னு தான் சொன்னார். பட் மிச்சது எல்லாமே பிஜேபி எடுத்து தான் பேசினார். மத்திய இது பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படி கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. ஒரு பார்க்கிங், ஒரு கழிப்பறை, முறையான எந்த வசதியுமே இல்லை அப்படின்னு தான் எடுத்து சொன்னார். அவர் பேசின ஒரு 10 நிமிஷம் பேசினாலுமே நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுத்து தான் போனார். பட் இன்னும் என்னோடய பாயிண்ட் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு அழுத்தத்தில் பேசியிருந்தான்னு வச்சுக்கவேன், எல்லாரும் அலறிப்பாங்க. பட் அடுத்த ஈரோட்டில் பிரச்சாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம், இதோட எதிர்பார்க்கலாம். பட் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சின்ன மாநிலம்னால அந்தளவுக்கு அவர்